அன்பான ரிஷபராசி நேயர்களே, பிறக்கப் போகிற பராபவ வருஷம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுதுன்னு நாம இப்போ ரொம்ப விரிவாகவும் சுவாரஸ்யமாகவும் பார்க்க போறோம். உங்க ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவானோட ஆளுமையில பிறந்த நீங்க எப்போதுமே கொஞ்சம் கலை ரசனையும் அன்பும் நிறைஞ்சவங்க. எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் அதை ரொம்ப நேர்த்தியாகவும் அழகாகவும் செய்யணும்னு நினைக்கிறவங்க நீங்க. இந்த 2026ஆம் வருஷம் ஏப்ரல் 14ஆம் தேதி பிறக்கக்கூடிய பராபவ வருஷத்துல கிரகங்களோட நிலைகளை முதல்ல நாம வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்துருவோம். மார்ச் 6ஆம் தேதியில இருந்தே சனி பகவான் உங்க ராசிக்கு 11ஆம் இடமான மீன ராசியில ரொம்ப சிறப்பா உட்கார்ந்திருக்கார். குரு பகவானை எடுத்துக்கிட்டா வருஷத்தோட ஆரம்பத்துல உங்க ராசிக்கு 2ஆம் இடமான மிதுன ராசியில இருந்துட்டு மே 26ஆம் தேதிக்கு மேல 3ஆம் இடமான கடக ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் வருஷத்தோட ஆரம்பத்துல ராகு பகவான் 10ஆம் இடமான கும்பராசியிலும் கேது பகவான் 4ஆம் இடமான சிம்ம ராசியிலும் இருக்காங்க. அப்புறம் டிசம்பர் 13ஆம் தேதிக்கு மேல ராகு 9ஆம் இடமான மகர ராசிக்கும் கேது 3ஆம் இடமான கடக ராசிக்கும் பெயர்ச்சியாகிறாங்க. இந்த அற்புதமான கிரக அமைப்புகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரப்போகுது, எதுல எல்லாம் நீங்க கவனமா இருக்கணும், எந்தெந்த துறையில உங்களுக்கு பெரிய யோகம் அடிக்க போகுதுன்னு ஒவ்வொரு கிரகமா ரொம்ப விலாவாரியா பேச போறோம். முதல்ல நாம முழு சுப பலன்களை அள்ளி கொடுக்க போற சனி பகவானை பத்தி பேசுவோம். மார்ச் 6 முதலே உங்க ராசிக்கு 11ஆம் இடமான மீன ராசியில சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இதை நாம லாப சனின்னு ஜோதிடத்துல ரொம்ப சிறப்பா சொல்லுவோம். 11ஆம் இடம்னாலே லாபம், மூத்த சகோதரம், ஆசைகள் நிறைவேறுற இடம்னு அர்த்தம். அதனால இந்த வருஷம் முழுக்கவே உங்களுக்கு எதை தொட்டாலும் லாபமா தான் இருக்கும். உங்க வாழ்க்கையில ரொம்ப நாளா இருந்து வந்த பொருளாதார கஷ்டங்கள் எல்லாம் பனி போல விலகி போகும். தொழில்ல இதுவரைக்கும் பார்க்காத அளவுக்கு பெரிய லாபத்தை பார்ப்பீங்க. உங்க மனசுல ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்ச வீடு, நிலம், வண்டி, வாகனம் எல்லாம் இந்த லாப சனியோட அருளால கட்டாயம் வாங்குவீங்க. உங்க மூத்த அண்ணன் அல்லது அக்கா கிட்ட இருந்து உங்களுக்கு எதிர்பார்த்ததை விட அதிகமான பண உதவியும் ஆதரவும் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி விஷயங்கள்ல முதலீடு செஞ்சிருந்தா அதுல இருந்து பல மடங்கு லாபம் வரும். அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு பெரிய பதவிகள் தேடி வரும். வெளிநாட்டுல வேலை தேடுறவங்களுக்கு நினைச்ச மாதிரியே விசா கிடைச்சு வெளிநாடு போற யோகம் இருக்கு. கோர்ட் கேஸ் வழக்குகள் ஏதாவது இருந்தா அது உங்களுக்கு சாதகமா முடிஞ்சு வெற்றி கிடைக்கும். சுருக்கமா சொல்லணும்னா இந்த லாப சனி உங்களை ஒரு ராஜாவா மாத்த போறாருன்னு தைரியமா சொல்லலாம். நீங்க இதுவரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் வட்டியும் முதலுமா சேர்த்து வச்சு சனி பகவான் உங்களுக்கு நன்மைகளை செஞ்சு உங்களை பெரிய அளவுல வாழ வைக்க போறார். அடுத்து நாம குரு பகவானோட பலன்களை பார்ப்போம். வருஷத்தோட ஆரம்பத்துல இருந்து மே 26ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் உங்க ராசிக்கு 2ஆம் இடமான மிதுன ராசியில சஞ்சாரம் செய்கிறார். 2ஆம் இடம்ங்கிறது தனம், வாக்கு, குடும்பஸ்தானம். இங்க குரு இருக்கிறப்போ பணமழை கொட்ட போகுதுன்னு அர்த்தம். உங்க குடும்பத்துல இதுவரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் நீங்கி கணவன் மனைவிக்கு இடையில அந்யோன்யம் அதிகரிக்கும். உங்க வார்த்தைக்கு குடும்பத்திலையும் சரி வெளியிலையும் சரி பெரிய மரியாதை கிடைக்கும். நீங்க சொல்றதை எல்லாரும் கேட்டு நடப்பாங்க. கல்யாணம் ஆகாம காத்துக்கிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் இந்த காலகட்டத்துல ரொம்ப சிறப்பான வரன் அமைஞ்சு கெட்டி மேளம் கொட்டுற சத்தம் கேட்கும். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குரு பகவானோட அருளால அழகான குழந்தை பிறக்கிறதுக்கான யோகம் இருக்கு. கையில எப்பவும் பணம் இருந்துகிட்டே இருக்கும். பேங்க் பேலன்ஸ் உயரும். அடகு வச்ச நகைகளை எல்லாம் மீட்டு கொண்டு வந்து பீரோல வைப்பீங்க. புதுசா தங்க நகைகள், ஆபரணங்கள் வாங்குற யோகமும் இருக்கு. சொந்தமா தொழில் செய்யறவங்களுக்கு வாடிக்கையாளர்கள் அதிகமாகி வியாபாரம் செழிக்கும். உங்க பேச்சாலேயே பல காரியங்களை சாதிச்சுக்கிற அளவுக்கு ஒரு கவர்ச்சி உங்ககிட்ட இருக்கும். யாருக்காவது கடன் கொடுத்திருந்தா அந்த பணம் இந்த நேரத்துல வட்டியோட திரும்ப வந்து சேரும். உங்க முகத்துல ஒரு தனி தேஜஸ் உண்டாகும். மே 26ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் உங்க ராசிக்கு 3ஆம் இடமான கடக ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். 3ஆம் இடம்ங்கிறது தைரியம், வீரியம், இளைய சகோதரம் இதையெல்லாம் குறிக்கிற இடம். இங்க குரு வர்றப்போ நீங்க எந்த ஒரு காரியத்தையும் எடுத்தோம் கவிழ்த்தோன்னு செய்யாம பொறுமையா யோசிச்சு செய்யணும். முதல் முயற்சியிலேயே வெற்றி கிடைக்காட்டியும் தொடர்ந்து முயற்சி செஞ்சா நிச்சயமா வெற்றி உண்டு. தம்பி தங்கைகளோட உறவுல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்துட்டு போகும். அதனால அவங்க கிட்ட பேசும்போது வார்த்தைகளை கொஞ்சம் அளந்து பேசுறது உறவுக்கு நல்லது. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட வீண் விவாதங்கள் வச்சுக்காதீங்க. தேவையில்லாத அலைச்சல்கள், சின்ன சின்ன பயணங்கள் அடிக்கடி வர வாய்ப்பு இருக்கு. அதனால உடல் சோர்வு ஏற்படலாம். புதுசா தொழில் தொடங்குறது அல்லது பெரிய முதலீடுகள் செய்யறதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது.
என்னதான் 3ஆம் இடத்துல குரு இருந்தாலும் அவரோட சுப பார்வை உங்க ராசிக்கு 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடங்கள் மேல விழுகுது. அதனால திருமணம், லாபம், பாக்கியம் இதெல்லாம் உங்களுக்கு எந்த தடையும் இல்லாம நடந்துடும். உங்க அப்பாவோட உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அப்பா வழி சொந்தங்கள் மூலமா கொஞ்சம் உதவிகள் கிடைக்கும். வெளியூர் பயணங்கள் போகும்போது உங்க உடைமைகளை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க. ஆன்மீக சுற்றுலா போறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல நிறையவே வரும். இப்போ நாம நிழல் கிரகமான ராகு பகவானோட சஞ்சார பலன்களை பத்தி ரொம்ப விரிவா பார்க்கலாம். வருஷத்தோட ஆரம்பத்தில இருந்து டிசம்பர் 13ஆம் தேதி வரைக்கும் ராகு பகவான் உங்க ராசிக்கு 10ஆம் இடமான கும்பராசியில இருக்கார். 10ஆம் இடம்ங்கிறது கர்மஸ்தானம், அதாவது நம்மளோட தொழில், வேலை, ஜீவனம், கௌரவம் இதையெல்லாம் குறிக்கிற இடம். இங்க ராகு இருக்கிறதுனால வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு வேலைப்பளு ரொம்ப அதிகமா இருக்கும். நீங்க நைட்டு பகல்னு பார்க்காம உழைக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனாலும் அந்த உழைப்புக்கு ஏத்த அங்கீகாரமும் பதவி உயர்வும் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். உங்களோட திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் அமையும். நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கிறது தான் உங்களுக்கு எப்போதுமே நல்லது. ஆஃபீஸ்ல கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட உங்க பர்சனல் விஷயங்களை ஷேர் பண்ணிக்காதீங்க. தொழில் செய்கிறவங்களுக்கு வெளியூர், வெளிநாட்டு தொடர்புகள் மூலமா பெரிய ஆர்டர்கள் தேடி வரும். புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க மார்க்கெட்டிங் அல்லது ஐடி துறையில ஆரம்பிச்சா பெரிய அளவில் ஜெயிக்கலாம். எதிர்பாராத சிலருக்கு தாங்கள் படிச்ச படிப்புக்கும் பார்க்குற வேலைக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு துறையில போய் பெரிய அதிகாரியா உட்கார வேண்டிய சூழ்நிலை கூட அமைஞ்சு பெரிய யோகத்தை கொடுக்கும். வேலை தேடிக்கிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு அவங்க நினைச்ச மாதிரியான நல்ல சம்பளத்துல பெரிய கம்பெனிகள்ல வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல கேது பகவானை பார்த்தீங்கன்னா டிசம்பர் 13ஆம் தேதி வரைக்கும் உங்க ராசிக்கு 4ஆம் இடமான சிம்ம ராசியில இருக்கார். 4ஆம் இடம்ங்கிறது சுகஸ்தானம், தாயார், வீடு, வாகனம் இதையெல்லாம் குறிக்கிற இடம். இங்க ஞானகாரகனான கேது இருக்கிறதால உங்க அம்மாவோட உடல் ஆரோக்கியத்துல நீங்க ரொம்பவே கூடுதல் கவனம் செலுத்தணும். அவங்களுக்கு மருத்துவ செலவுகள் வர வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள் வந்து போகலாம். வீடு கட்டுறப்போ அல்லது வண்டி வாகனம் வாங்குறப்போ டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு நல்லா செக் பண்ணிட்டு வாங்குறது ரொம்பவே நல்லது. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப நிதானமா பொறுமையா போகணும். அம்மா வழி சொந்தக்காரங்க கிட்ட தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துடுங்க. இந்த நேரத்துல உங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு ஆன்மீக சூழ்நிலையே நீங்க உருவாக்கிக்குவீங்க. தினமும் விளக்கேத்தி சாமி கும்பிடுறது, நிறைய ஆன்மீக புத்தகங்கள் படிக்கிறது உங்களுக்கு பெரிய அளவுல மன அமைதியை தரும். சொத்து சம்பந்தமான வழக்குகள் ஏதாவது கோர்ட்ல நடந்துகிட்டு இருந்தா அதுல முடிவுகள் வர கொஞ்சம் தாமதமாகும். அதனால பேச்சுவார்த்தை மூலமா தீர்த்துக்கிறது புத்திசாலித்தனம். பழைய வீட்டை இடிச்சிட்டு புதுசா கட்டுற எண்ணங்கள் சிலருக்கு வரும். அதுக்கான முயற்சிகள்ல இறங்கும்போது நல்ல வாஸ்து நிபுணர்களை கலந்து ஆலோசிச்சு செய்யறது உங்களுக்கு நல்ல பலனை தரும். டிசம்பர் 13ஆம் தேதிக்கு அப்புறம் நடக்கிற ராகு கேது பெயர்ச்சியில ராகு பகவான் உங்க ராசிக்கு 9ஆம் இடமான மகர ராசிக்கு வர்றார். 9ஆம் இடம்ங்கிறது பாக்யஸ்தானம், தந்தை, பித்ருக்கள், பூர்வீகம் இதையெல்லாம் குறிக்கிற இடம். இங்க ராகு வர்றதுனால உங்க அப்பாவோட உடல் நலத்துல சில பிரச்சனைகள் வரலாம். அதனால அப்பாவோட ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு அடிக்கடி மெடிக்கல் செக்கப் செய்யறது ரொம்ப நல்லது. அதே சமயம் தந்தை வழி சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனையில இருந்தா அது சுமூகமா முடிஞ்சு உங்க கைக்கு வந்து சேரும். வெளிநாட்டுக்கு போய் மேற்படிப்பு படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு இந்த ராகு பெயர்ச்சி ரொம்பவே சாதகமா அமையும். வெளிநாட்டில இருந்து நல்ல செய்திகள் தேடி வரும். ஆன்மீக பயணங்கள் நிறைய செய்வீங்க. முக்கியமா காசி, ராமேஸ்வரம்னு பெரிய பெரிய புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் சாமி தரிசனம் செஞ்சுட்டு வருவீங்க. இதுவரைக்கும் கிடைக்காத பல பாக்கியங்களை இந்த ராகு உங்களுக்கு கொடுக்க போறார். குலதெய்வத்தோட அனுகிரகம் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். சமூகத்துல பெரிய மனிதர்களோட தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதனால பல காரியங்களை சுலபமா சாதிச்சுக்குவீங்க. உங்க வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையை இந்த ராகு பகவான் கட்டாயம் ஏற்படுத்துவார். இதே டிசம்பர் 13ஆம் தேதிக்கு அப்புறம் கேது பகவான் உங்க ராசிக்கு 3ஆம் இடமான கடக ராசிக்கு வர்றார். 3ஆம் இடத்துல கேது வர்றது ரொம்ப நல்ல விஷயம். இது உங்களுக்கு அசாத்தியமான தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் கொடுக்கும். இதுவரைக்கும் பயந்து செஞ்ச காரியங்களை கூட இப்ப ரொம்ப துணிச்சலா செஞ்சு முடிப்பீங்க. உங்களை எதிர்த்தவங்க எல்லாம் தானாகவே காணாம போயிடுவாங்க. உங்க பேச்சுல ஒரு வேகம் இருக்கும். உங்க முடிவுகள்ல ரொம்ப தெளிவா இருப்பீங்க. எழுத்துத்துறை, பத்திரிகை துறை, சினிமா துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த நேரம் ரொம்பவே சிறப்பா அமையும். உங்க படைப்புகளுக்கு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். ஆன்மீகத்துல பெரிய ஈடுபாடு வரும். யோகா, தியானம், சித்தர்கள் வழிபாடுன்னு உங்களோட தேடல் ரொம்ப அதிகமாயிடும். இளைய சகோதரர்கள் வழியில சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் உங்களோட விட்டு கொடுக்கும் தன்மையால அது சரியாயிடும். சிறு தூர பயணங்கள் மூலமா நல்ல லாபம் கிடைக்கும்.
அண்டை அயலார் கூட இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி அவங்க உங்களுக்கு பல விதங்கள்ல உதவியா இருப்பாங்க. மனசுல இருக்கிற தேவையற்ற குழப்பங்கள் எல்லாம் விலகி ஒரு தெளிவு பிறக்கும். எந்த ஒரு சூழ்நிலையையும் தைரியமா எதிர்கொள்ற ஆற்றல் வந்துடும். மொத்தத்துல இந்த பராபவ வருஷத்தை ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட வருஷம்னு பாத்தீங்கன்னா, லாபசனியோட அருளால ஒரு பொற்காலமான வருஷம்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு வரக்கூடிய சின்ன சின்ன தடைகளை கூட சனி பகவான் தன் கையில எடுத்து உடைச்சி எரிஞ்சிடுவார். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப பயப்பட வேண்டியதில்லை. 4ஆம் இடத்துக்கு ஏதுவால தாயாருக்கு சில உபாதைகள் வரலாம். மற்றபடி உங்களுக்கு பெரிய அளவுல நோய்கள் எதுவும் வராது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் வருமானத்துக்கு எந்த குறையும் இருக்காது. பணம் மழை கொட்டும். உத்தியோகத்துல வேலைப்பளு இருந்தாலும் அதுக்கேத்த சன்மானம் கிடைக்கும். நீங்க செஞ்ச முதலீடுகள் எல்லாம் இரட்டிப்பு லாபத்தை கொடுக்கும். உங்க வாழ்க்கை துணையோட முழு ஆதரவும் அன்பும் உங்களுக்கு எப்பவுமே கிடைக்கும். என்ன ஒண்ணு, எந்த காரியத்தை செஞ்சாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்யறது நல்லது. வீண் பிடிவாதத்தை விட்டுட்டு மத்தவங்க சொல்ற நல்ல ஆலோசனைகளையும் காது கொடுத்து கேளுங்க. அப்படி செஞ்சா இந்த வருஷம் முழுக்க உங்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகும், வைத்ததெல்லாம் விளங்கும். எல்லா தரப்பு மக்களுக்கும் இந்த வருஷம் ஒரு மிகச்சிறந்த வளர்ச்சி தரக்கூடிய ஆண்டாகவே கட்டாயம் அமையப்போகுது. இந்த பராபவ வருஷத்துல கிரகங்களோட சஞ்சாரத்தால வரக்கூடிய சின்ன சின்ன தோஷங்கள் நீங்கி ரிஷபராசினேயர்களாகிய நீங்க இன்னும் நிறைய நன்மைகளை அடையறதுக்காக செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னென்னு இப்ப சொல்றேன். உங்க ராசிநாதனான சுக்கிர பகவானை திருப்திப்படுத்துறதுக்காக வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி தாயாருக்கு தாமரை பூவால அர்ச்சனை செஞ்சு நெய் விளக்கு ஏத்தி வழிபடுங்க. ராகு கேதுவோட கெடுபலன்கள் குறையறதுக்கு செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமையில துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை விளக்கு ஏத்தி கும்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. வியாழக்கிழமையில தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி வழிபடுங்க. தாய் தந்தையரை ரொம்ப அன்பா பாத்துக்கோங்க. அவங்க ஆசிர்வாதம் தான் உங்களுக்கு உண்மையான பரிகாரம். முடிஞ்ச போதெல்லாம் உங்களால இயன்ற அளவுக்கு ஆதரவற்ற குழந்தைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்க. அல்லது ஏழை எளிய மக்களுக்கு உணவு, துணிமணிகளை தானமா கொடுங்க. குலதெய்வ கோவிலுக்கு வருஷத்துக்கு ஒரு முறையாவது குடும்பத்தோட போயிட்டு வாங்க. இந்த சின்ன சின்ன பரிகாரங்களை முழு நம்பிக்கையோட செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த பராபவ வருஷம் உங்க வாழ்க்கையில எத்தனையோ வசந்தங்களை கொண்டு வந்து சேர்க்கும். நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். வாழ்த்துக்கள். இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.